தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்தோம். பிரபாகரன் மொழியே எங்களுக்கு கீதை, அவர் வழியே எங்களுக்கு பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர்னு கூட சொல்லல, நாம தான் மரியாதையா சொல்றோம். பிரபாகரன் வழியே எங்களுக்கு கீதைங்கிறான், அவன் வழியே எங்களுக்கு பாதைன்னு அப்படின்னு சொல்லிட்டு மேதக அவர்களை ஒருமையில தான் பேசுறான். நீங்க இந்த ஐபிசி தமிழ், ஈழத்தமிழ் சார்பில் இயங்குற ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேதக அவர்களை பிரபாகரன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிரபாகரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இனத்தின் தலைவன் பிரபாகரம் அப்படின்னு தான் சொல்லி குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த ஆம ஓட்டு நாய், இந்த இனத்துரோக நாய் வந்து தொடர்ச்சியா உரிமையில பேசுறேன், நான் தான் கொண்டு போறேங்கிற பேர்ல தொடர்ச்சியா மேதக அவர்களை உரிமையில பேசுறான். இந்த மேடையிலையும் அப்படிதான் சொன்னான். அதை விட நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, பிரபாகரன் மொழியே எங்களுக்கு கீதைங்கிறான். கீதையோட என்னைக்கு பிரபாகரன் வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காரு? இந்து அண்ணன் திருமா தொடர்ச்சியா அதை மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்கார். சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக தமிழ் இந்து அப்படிங்கிற ஒருங்கிணைவை ஒருபோதும் கட்டமைச்சதில்ல மேதக அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுவார். அவர் வந்து தமிழ் தேசிய இனம் தான் பயன்படுத்துவார். தேசிய இனம் வந்து இன்னொரு தேசிய இனத்தால் ஒடுக்கப்படுது, இவர்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு நாளும் உரிமை கிடைக்க பெறாது அப்படிங்கிற இடத்துல தான் போய் தனியிலம் வந்து அந்த கோரிக்கையை நோக்கி நகர்றாங்க. அவங்கள போய் எங்களுக்கு பிரபாகரன் மொழியே கீதைங்கிறான். கீதை எப்படியாவது அந்த இந்துத்துவத்துக்குள்ள பிடிச்சி தள்ளணும் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை தொடர்ச்சியா அவன் போற போக்குல அடிச்சு விட்டு போறான். போற போக்குல மேதகு அவர்களை உரிமையில பேசிட்டு போறான். அதையும் இந்த கேனப்பையில உட்காந்துட்டு கைத்தட்டி விசில் அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க.